ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் Logi vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். இந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்லேயே வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நிறைய டைப்ஸில் வந்து நம்ம ஒரு லீஃப் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து நான் 2 மெத்தட் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். இதை வந்து நான் ஒரு 2 பார்ட்டாக வந்து போடுறேன். இன்றைக்கி போட போகிற லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளூ கலரில் வந்து சில்க் த்ரெட் எடுத்துருக்கிற கிளாஸ் மார்க்கர், நீடில் நம்பர் 14, துளி ப்ராட் அண்ட் சிசர். ஸோ இப்போ வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் போடலாம். ஸோ இதில் வந்து நான் இந்த லீஃப் வந்து போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே எடுத்து நம்ம வந்து த்ரெட் எடுத்து இங்கேருந்து நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போடுறோம். போட்டுட்டு இதை லாக் பண்ணுறதுக்கு கீழே வந்து லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் இந்த சைடில் கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச், இதை லாக் பண்ணுறதுக்கு கீழேயே லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் இதே சைடில் ஃபஸ்ட்டு இந்த லீஃப் ஃபில்லிங்கில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹாஃப் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வரலாம், கொஞ்சம் கீழே இறக்கி லாக் ஸ்டிச். நம்ம வந்து இங்கேயும் வந்து இறக்கிட்டே வரப்போ இங்கேயும் வந்து இந்த லாக் ஸ்டிச் நம்ம போடுறோம்ல, அப்படியே வந்து இங்கே கீழே வந்து அப்படியே இறக்கிட்டே வரணும் ஸ்டிச்சஸை. ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச், கொஞ்சமாக கீழே இறக்கி லாக் ஸ்டிச். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இங்கே வந்து கீழே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு வருவோம். நம்ம வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சைடு இப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த சைடு போடுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டே வருவோம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸை. ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே வந்து எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ அதாவது நீங்கள் வந்து இந்த சைடு ஹாஃப் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சென்டரில் வந்து கேப் வரதான் செய்யும். ஸோ அந்த பிளேஸில் வந்து நீங்கள் சுகர் பீட்ஸ் எதாவது கூட ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஹோல்ஸ் விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு லைன் சுகர் பீட்ஸோ இல்லை வந்து செயின் ஸ்டிச் வந்து சரி த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்தீங்கன்னா அது அந்த ஹோல்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம சென்டரில் வந்து சுகர் பீட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். த்ரெட்டு வந்து ஸ்விங் த்ரெட் தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து இது வந்து கையூசியில் கூட ஸ்டிச் பண்ணலாம். சுகர் பீட்ஸ் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, சென்டர்லேயும் வந்து சின்னதாக வந்து ஸ்டோன் செயின் கூட சின்னதாக வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கலாம். இங்கே வந்து சின்னதாக எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லீஃபோட பார்டருக்கு வந்து நான் வந்து ஜரி த்ரெட்டில் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறேன். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன் போட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் என்னோடய சஜஷன் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற இதெல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து நீங்கள் வந்து அவுட்லைன் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஷார்ப்னஸ் கொண்டு வரணும் நம்ம அவுட்லைன் கொடுக்குறப்ப. ஸோ முடிச்சாச்சு. இதுதான் வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச், அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு லீஃப் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து பார்க்கலாம். அதுக்கு இதே மாதிரி கொஞ்சம் வந்து கீழேருந்து எடுத்துக்கணும் த்ரெட்டு. லீஃபோட சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு கீழே வந்து லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் ஒரு சைட் பட்டன் ஹோல் ஸ்டிச், கீழே வந்து லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் இந்த சைடு பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு கீழே லாக் ஸ்டிச் போடுறல அது அப்படியே கொஞ்சம் கீழே அப்படியே இறக்கிட்டு வந்துக்கணும். ஸோ இது வந்து முடிச்சாச்சு இந்த லீஃபும். ஸோ இதோட மெத்தடு லீஃப் ஃபில்லிங்கில். ஸோ இதுக்கு நான் பார்டர் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் இங்கேருந்து த்ரெட் எடுக்கிறேன் வெளியில். நான் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு தான் நான் வந்து இப்போ பார்டர் கொடுக்க போகிறேன். 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, 3 பீடு வேண்டாம். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து சுகர் பீட்ஸ் வந்து பார்டராக கொடுத்துருக்குறேன். ஸோ இதுதான் வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச். நான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி ஒரு லீஃப் வந்து ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் வந்து பாதியாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து அப்படியே இல்லை, 2 சைடு அப்படியே வந்து மாற்றி மாற்றி இப்படி வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இதுதான் வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஃபுல்லாக. ஸோ ஒரு ப்ளவுஸ் டிசைனில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஃபுல்லாமே த்ரெட்டில் வந்து டிசைன் பண்ணி தரணும்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அதில் அந்த லீஃப் ஃப்ரீ வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் வந்து போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.